12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8ல் 10வது கணக்கு. x² + y² = 16 வட்டத்தின் சமன்பாடு. y² = rx அப்படிங்கிறது பரவளையத்தோட சமன்பாடு. இந்த இரண்டுக்கும் பொதுவான அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். இந்த வட்டத்தோட சமன்பாடு என்ன அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. x² + y² = 16. இது வட்டத்தின் சமன்பாடு. அடுத்தது இது x அச்சுன்னு வச்சுப்போம், இது y அச்சு. ஒரு சமன்பாடு x² + y² = 16. அடுத்த சமன்பாடு y² = rx. இது வட்டத்தின் சமன்பாடு. வட்டத்தின் சமன்பாட்டை எழுதியாச்சு. அடுத்தது y² = rx அப்படிங்கிறது பரவளையத்தோட சமன்பாடு. y² = rxனா என்னன்னா வலது பக்கம் திறப்புடையது. வலது பக்கம் திறப்புடையதுன்னா இந்த பக்கம் இப்படி வரும். பரவளையத்தோட சமன்பாடு இப்படி இருக்கும். வட்டம் பரவளையம் இரண்டுக்கும் பொதுவான இடம். ரெண்டும் வட்டம் இருக்கு, பரவளையம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் பொதுவான இடம் எதுன்னா இதுதான். இதனுடைய பரப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்கே ஒரு சமன்பாடு, ரெண்டு சமன்பாடு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சமன்பாடை பயன்படுத்தி புதுசாக ஒரு சமன்பாடு உருவாக்குறோம். x² + y² வருதுல, y²க்கு பதிலாக என்ன இருக்குது? rx இருக்குது. = 16. x² + rx = 16. x² + rx 16 எந்தாண்ட கொண்டு வந்துட்டா -16 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. பெருக்குனா -16, கூட்டுனா +6. எப்படி பிரிக்கலாம்னா x + 8 x - 2 = 0. இதை காரணிப்படுத்தினா கிடைக்கிறது இதுதான். அதாவது x + 8 = 0 அல்லது x - 2 = 0. x = -8 அல்லது x = +2. x மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y மதிப்பு வேணும். y மதிப்பு வேணும்னா y² = rx இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். y² rx இதை எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக -8 கொடுத்தோம்னா y² = 6 × -8 -48. இதே இங்கே என்ன வரும்னா y² எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கிட்டோம்னா 6 × 2 12. 6 2 12. y² = -48னா y = ±√−48. அதே இங்கே வந்து y = ±√12. y = ரூட்டுக்குள்ளே 48, மைனஸ் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஐன்னு கற்பனை பகுதின்னு சேர்ப்போம் இல்லையா? அதனால் ஐ வரும். இதில் y = 12 வந்து 3 × 4ன்னு எழுதுகிறோம். 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 வந்துடும். மீதி இருக்கிற √3 அப்படியே இருக்கும். ஒய்யோட மதிப்பு ±2√3. இங்கே கற்பனை பகுதி வர்றதுனால இது கிடையாது. இது கிடையாது. இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஒய்யோட மதிப்புன்னு இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2 புள்ளிகள் என்ன வரும்? 2, +2√3 ஒன்று, இன்னொன்று என்னன்னா 2, -2√3 அப்படின்னு 2 புள்ளி வரும் இல்லையா? இந்த 2 புள்ளியை தான் குறிக்க போகிறோம். இந்த இடம் வந்து என்னன்னா 2, -2√3. இந்த இடம் வந்து என்னன்னா 2, -2√3. புள்ளிகளை குறிச்சிடுறோம். இதுக்கு இடைப்பட்ட பகுதியோட பரப்பு தான் நமக்கு தேவை. இதில் இதுக்கு நேராக இருக்கிற மதிப்பு என்ன? y அச்சு. ஒய்யோட மதிப்பு என்ன வருது? 2√3. அதே இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குன்னா -2√3. லிமிட் வந்து என்னன்னா -2√3லேருந்து +2√3 லிமிட்டு.
தேவையான அரங்கத்தின் பரப்பு இன்டகரல் y = -2√3 இங்கே y = +2√3 ரெண்டுமே y வரதுனால நமக்கு என்ன வரும்னா dy தான் வரும். x dyன்னு வரும். இந்த இடத்துல xோட அப்பர் மதிப்பு மைனஸ் xோட லோயர் மதிப்பு = இன்டகரல் -2√3 +2√3 xோட அப்பர் மதிப்பு. படத்தில் இந்த பரவளையம் இருக்கு இல்லையா, பரவளையத்துக்குள்ளார நம்ம வலது பக்கம் திறப்புடையது, இந்த பக்கம் திறப்பு இருக்கிறதுனால இப்படி உள்ளார வரும்போது முதல்ல நமக்கு வர்றது இந்த சிகப்பு கலரில் இருக்கிற வட்டம். வட்டத்தோட சமன்பாடு தான் முதல்ல இருக்குது. அதனால் அப்பர் அப்படிங்கிறப்ப வட்டத்தின் சமன்பாடு. அடுத்ததாக இருக்கக்கூடிய பரவளையத்தின் சமன்பாடு தான் என்னென்னா எக்ஸு லோயர். முதல்ல எடுத்துக்கிறது எக்ஸ் அப்பர் என்னென்னா வட்டத்தின் சமன்பாடு. வட்டத்தின் சமன்பாடுங்கிறது x² + y² = 16ன்னு இருக்குல்ல, அதுதான். x² + y² = 16ன்னு இருக்குல்ல, இதில் நமக்கு தேவை எக்ஸு தான் வேணும். அதனால் x² அப்படியே வச்சுக்கிட்டு y² அந்தாண்ட கொண்டு போனால் 16 - y²ன்னு வரும். நமக்கு எக்ஸு தான் வேணும். அதனால் ரூட் எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் ரூட் எடுத்தால் எக்ஸு, இந்த பக்கம் ரூட் எடுத்தால் √16 - y²ன்னு வரும். இதுதான் அப்பர். எக்ஸ் அப்பருக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், √16 - y². அடுத்தது எக்ஸு லோயர். எக்ஸு லோயர் அப்படிங்கிறப்ப y² = 6xன்னு இன்னொரு சமன்பாடு இருக்குல்ல, y² = 6xன்னு பரவளையத்தோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 6 இந்தாண்ட கொண்டு வந்தால் y²/6ன்னு வரும். இதுதான் எக்ஸு லோயர். எக்ஸு லோயருக்கு பதிலாக y²/6. இதுக்கப்புறமா நமக்கு dy = இன்டகரல் √16ங்கிறத 4² - y² அப்படின்னு பிரிச்சுக்கும். y²/6 dy. இங்கே இந்த லிமிட் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குது. அதனால் 0லேருந்து ஆரம்பித்து 2√3 அப்படின்னு மாற்றிக்கிட்டு இதை நம்ம எடுத்துட்டோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு 2 இங்கே சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும்போது ஒரு நம்பரை சைபர் ஆக்கிட்டு ஒரு நம்பர் அப்படியே இருக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா ஒரு 2 முன்னாடி சேர்த்துக்கலாம். 2. இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி இதை எழுதும்போது என்ன வரும்னா √y/2 √4² - y² ப்ளஸ் 16/2 sin inverse of y/4 மைனஸ் y² தொகைப்படுத்தும் போது yயோட அடுக்கில் 3/3ன்னு வரும். ஏற்கனவே ஒரு 6 இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். லிமிட் என்னென்னா 0லேருந்து ஆரம்பித்து 2√3 வரைக்கும். √a² - x² அப்படின்னா x/2 √a² - x² ப்ளஸ் a²/2 sin inverse of x/a அப்படிங்கிறது இதனுடைய தொகை மதிப்பு. அதே போல் ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக y இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 உள்ளார கொண்டு போகிறோன்னு வச்சுங்க. இந்த 2 உள்ளார போனால் 2 × y/2 வரப்போ 2 கேன்சல் ஆகிடும். வெறும் y மட்டும்தான் இருக்கும். √4² அப்படிங்கிறது 16 - y² ப்ளஸ் 2ஆல் இங்கே பெருக்கும்போது 2 கேன்சல் ஆகிடும். 16 sin inverse of y/4 மைனஸ் 2ஆல் இங்கே பெருக்கும்போது 2க்கும் 6க்கும் அடித்தோம்னா 1 2 3 2 6 மிச்சம் 3 இருக்குமா, 3 × 3 9ன்னு வந்துடும். /9 மேலே ஒய்யோட அடுக்கில் 3. இதுக்கு லிமிட் 0லேருந்து 2√3. அதுக்கு முன்னாடி இந்த 0 இருக்குல்ல, 0ங்கிறது இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக கொடுத்தா 0 வரும். 0 × இந்த உறுப்பு 0.
அடுத்து இந்த இடத்துல 0 கொடுத்தோம்னா சைனில் 0 வரப்போ 0 தான், 0 இன்ட்டு இந்த உறுப்பு 0. இங்கே 0 கொடுத்தோம்னா ஒய்க்கு பதிலாக இந்த உறுப்பும் 0. அதனால் லோயர் லிமிட்டு 0 கொடுக்கும்போது எல்லாமே 0 ஆகிடும். அப்பர் லிமிட்டு மட்டும் கொடுத்தா போதும். ஒய்க்கு பதிலாக 2√3ன்னு கொடுத்தா போதும். ஒய்க்கு பதிலாக 2√3. ஒய் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 2√3 16. ஒய்க்கு பதிலாக 2√3ன்னா இங்கே ஒய் ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் 4, √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3ன்னு வரும். ப்ளஸ் 16 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக 2√3/4 மைனஸ் ஒய் பவர் 3, 2ஓட அடுக்கில் 3, √3ஓட அடுக்கில் 3/9. 2√3 ரூட் ஆஃப் 16 மைனஸ் 3 12 ப்ளஸ் 16 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு அடிச்சிட்டோம்னா 2ன்னு வரும். √3/2. √3/2ங்கிறது சைனோட எந்த மதிப்புனா சைன் 60. சைன் 60 எப்படி எழுதலாம்னா சைன் π/3ன்னு எழுதலாம். மைனஸ் 2 கியூப் அப்படின்னா 2 × 2 × 2 8. அதே போல் இங்கே 3 கியூப் பண்ணுறப்ப 3√3ன்னு வரும். /9 ஈக்குவல் டு 2√3 இதில் 4ன்னு இருக்கும். ப்ளஸ் 16 சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். π/3 மைனஸ் 8√3. இந்த 3க்கும் 9க்கும் அடித்தோம்னா 1 3 3 3 9. √4ங்கிறது 2. 2 × 2 4. 4√3 16 π/3 மைனஸ் 8√3/3 16 π/3. அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன செய்கிறோம், 3ங்கிறத மீசியமாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 3 × 4 12√3 மைனஸ் 1 × 8√3 8√3 ஈக்குவல் டு 16 π/3 ப்ளஸ் 12√3ல் 8√3 போயிடுச்சுன்னா 4√3/3 ஈக்குவல் டு ரெண்டுத்துலேயும் 3 இருக்குது, அதை வெளியில் எடுத்துருவோம். /3ங்கிறத வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் மேலே ரெண்டுமே 4ஓட மடங்காக இருக்கிறதுனால 4ஐயும் வெளியில் எடுத்துடுறோம். 4/3 எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 3 போயிடுச்சு, வெளியில் எடுத்தாச்சு. நன்னாங்கு 16, ஒரு 4 வெளியில் எடுத்துட்டோம், மிச்சம் ஒரு 4 இருக்கும், ஒரு பை இருக்கும், 4 பை இருக்கும். ப்ளஸ் இதில் 4ஐயும் வெளியில் எடுத்துட்டோம், 3ஐயும் வெளியில் எடுத்துட்டோம், √3 மட்டும் இருக்கும். இத்தனை சதுர அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.